முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். ராஜேந்திர பாலாஜி அவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருப்பதற்கான காரணம் என்ன? இதனுடைய பின்னணி தொடர்பான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். அதாவது முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீது ஆன்லைன் மூலம் ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கலானது செய்யப்பட்டுள்ளது. ஆவின் உட்பட அரசு நிறுவனங்கள்ல வேலை வாங்கி தருவதாக 3 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீது ஸ்ரீவில்லிபுத்தூர் JM2 நீதிமன்றத்தில் ஆன்லைன் மூலம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த அதிமுக ஆட்சியில பால்வனத்துறை அமைச்சராக இருந்த KT ராஜேந்திர பாலாஜி ஆவினில் வேலை வாங்கி தருவதாக 30 லட்சம் பெற்றுக்கொண்டு ஏமாற்றி விட்டதாக சாத்தூரை சேர்ந்த அதிமுக நிர்வாகி ரவிச்சந்திரன் என்பவர் கடந்த 2021ஆம் ஆண்டு நவம்பர் 15ஆம் தேதி விருதுநகர் குற்றப்பிரிவு போலீசாரில் புகார் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் அதிமுக நிர்வாகி விஜய் நல்லதம்பி, முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி உட்பட 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதே நாளில் விஜய் நல்லதம்பி அளித்த புகாரில் சத்துணவு, கூட்டுறவு, ஆவின் உள்ளாட்சி செயலர் உள்ளிட்ட வேலைக்கு பலரிடம் பணம் பெற்று ராஜேந்திர பாலாஜி 3 கோடி கொடுத்ததாக அளித்த புகாரின் பேர்ல ராஜேந்திர பாலாஜி உட்பட 7 பேர் மீது மற்றொரு வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தலைமறைவாக இருந்த முன்னாள் ராஜேந்திர பாலாஜியை 18 நாட்கள் பின் கடந்த 2022ஆம் ஆண்டு ஜனவரி 5ஆம் தேதி கர்நாடக மாநிலத்தில் வைத்து தமிழக போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்குல கடந்த 2023 ஜனவரி மாதம் ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் ஆன்லைன் மூலம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் முன்னாள் அமைச்சர் மீதான மேல் விசாரணைக்கு ஆளுநர் அனுமதி வழங்காதனால நிலுவையில் இருந்தது. கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் நிலுவையில் உள்ள இந்த வழக்கு விசாரணை விரைந்து முடிக்க கோரி ரவிச்சந்திரன் சார்பில் கடந்த ஆகஸ்ட் மாதம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கலானது செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு விசாரணை CBIக்கு மாற்றி நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த வழக்குக்கு தடை வைக்க கோரி ராஜேந்திர பாலாஜி மற்றும் தமிழக அரசு சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதுல ராஜேந்திர பாலாஜிக்கு எதிரான மோசடி வழக்கை CBIக்கு மாற்றிய சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீது வழக்குல மேல் நடவடிக்கை எடுக்க தமிழக ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்தார். விருதுநகர் குற்றப்பிரிவு போலீசார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் நம்பர் 2ல ராஜேந்திர பாலாஜிக்கு வெளியான 2 வழக்குகளும் ஆன்லைன் மூலம் குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.